கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் மாற்று வார்த்தை என்கிற தேவ செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதிலே மாமிசத்தின் கிரியைகளை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. இன்றைய நாளிலும் கூட நாம் கோபம் என்கிற மாமிசத்தின் கிரியை குறித்து தியானிக்க போகிறோம். கோபம் கொள்பவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் கூறுகிறது. கோபம் சரியா தவறா? கோபத்தினால் நீங்கள் இழந்தது என்ன? கோபத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. கோபம், ஆத்திரம், சினம், ஆவேசம், இதெல்லாம் கோபத்தின் மறுபெயர்கள். கோபம் என்பது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு. நீங்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள், அதை சரியாக செய்ய முடியவில்லை என்றால் உங்களுக்கு கோபம் வருகிறது. ஒரு காரியத்தை மற்றவர்களிடம் செய்ய சொல்லி இருப்பீர்கள், அதை அவர்கள் செய்யாத போது உங்களுக்கு கோபம் வருகிறது. இது கோபம் என்பது இயலாமையின் வெளிப்பாடு. இந்த கோபத்தை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இதை எப்படி கூறுகிறது என்றால், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த கோபத்திற்கு பின்பதாக ஒரு பாவம் காணப்படுகிறது. சில வேளைகளில் நாம் தெரியாமல் அந்த பாவத்துக்குள்ளாய் உட்படுகிறோம். அதனால்தான் வேதம் கோபம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறது. நாம் சில வேளைகளில் பிள்ளைகள் தவறுகள் செய்யும் போது நாம் கோபம் கொள்கிறோம். அதன் மூலமாக அவர்களை கண்டிக்கிறோம். நாம் பிள்ளைகளை கண்டிப்பது சரியான ஒன்று. ஆனால் கோபத்தின் விளைவாக பல தாறுமாறான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் பெல்ட் எடுத்து அடிப்பார்கள். அது தவறான ஒன்று, அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவத்தின் காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. சில வேளைகள் சிலர் தவறு செய்யும் போது பலவிதமான கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இந்த கடினமான வார்த்தை அவர்களை காயப்படுத்துகிறது. நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்துவதன் மூலமாக ஒரு பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறீர்கள். அதனால் நீங்கள் கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் சில வேளைகளில் குடும்பங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும். அவர்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் காணப்படும். இதுல என்ன செய்வார்கள் என்றால், இந்த கோபம் கொள்ளும் போது ஆத்திரத்தின் விளைவாக நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு பழமொழி இருக்கிறது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதாவது ஆத்திரம் கொள்ளுபவனுக்கு புத்தி கொஞ்சம் குறைவுதான் என்று இந்த பழமொழி சொல்லுகிறது. இதனால் ஆத்திரம் ஏற்படும் போது அவர்கள் பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது இந்த இரு குடும்பங்கள் என்ன செய்கிறது என்றால் பிரிவினை உண்டாகிறது. இந்த பிரிவினை ஒரு பாவம். நீங்கள் கோபத்தின் விளைவாக நீங்கள் பேசிய தாறுமாறான வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துவதன் மூலமாக அந்த பிரிவினை உண்டாகிறது. இதுதான் நீங்கள் கோபத்தினால் இழந்தது. கோபப்படுவதனால் நீங்கள் குடும்ப உறவுகளை இழக்கிறீர்கள். இதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், இந்த குடும்ப பிரச்சனை மூலமாக சிலர் போய் மந்திரவாதம் செய்ய போவார்கள். அவள் பேசிய வார்த்தை சரியில்லை, அவள் கூறிய வார்த்தை சரியில்லை, அவனது குடும்பம் சரியாக வாழக்கூடாது என்பதற்காக பிசாசை கொண்டு மந்திரங்கள் செய்ய போவார்கள். இதுவும் இந்த குடும்ப பிரச்சனைகளால் ஏற்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. பல குடும்பங்கள் இந்த பிரச்சனையினால் மந்திரவாதம், பில்லு சூனியம் போன்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து அந்த குடும்பத்தையே அழிக்கிற நிலைக்கு காணப்படுகிறது. இதுதான் பாவம். இந்த பாவத்தை இவர்கள் செய்யும் போது கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். மேலும் ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் உயர் அதிகாரியாக இருக்கலாம். உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் அந்த வேலையை சரியாக செய்யாத பட்சத்தில் நீங்கள் அவர்களை கோபத்தோடு பேசிய வார்த்தைகள் அவரை காயப்படுத்துகிறது. இல்லை என்றால் கோபத்திலே நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு அவர்களை காயப்படுத்துகிறது. அவர்கள் செய்த ஒரு செயல் நிமித்தமாக அந்த வேலையை விட்டே நீங்கள் விலக்கி விடுகிறீர்கள். இதுவும் ஒரு பாவம்தான். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தை கட்டுவதற்காக வேலைக்கு வருகிறார்கள். அந்த குடும்பத்தின் சூழ்நிலையானது பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த வேலையை இழந்ததன் காரணமாக அந்த குடும்பம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகிறது. இதுவும் ஒரு பாவமான காரியமாக காணப்படுகிறது. அந்த தவறுகளை நீங்கள் திருத்த சொல்வது சரியான ஒன்று. அந்த தவறுகளை நீங்கள் திருத்த சொல்லுங்கள்.
ஆனால் நீங்கள் அதிகமாக கோபப்பட்டு மற்றவர்களுடைய மனசை புண்படுத்தாதீர்கள். இது மிக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதைத்தான் தேவன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. இந்த கோபத்தின் விளைவாக என்ன ஏற்படுகிறது? ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது. இந்த எரிச்சலின் காரணமாக இந்த கோபம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளாலே இருந்து கொண்டு காணப்படும் போது பல விளைவுகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. திரும்ப திரும்ப அதை யோசித்து அந்த கோபத்தை பெரிதாக்கி கொண்டே செல்கிறீர்கள். இல்லை என்றால் என்ன செல்கிறீர்கள் என்றால் அந்த பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டே போகிறீர்கள். அந்த பிரச்சனையை நீங்கள் அதிகமாக யோசிக்கும் போது என்ன ஆகிறது? அந்த பிரச்சனை பெரிதாக போகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அந்த காரியம் நீங்கள் தனியப்பட வேண்டும், அந்த காரியம் குறைக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக அதை குறைத்து விடுங்கள். காயின் ஆபேலை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். காயின் நிலத்தை பயிரிடுவதாக இருந்தான், ஆபேல் மந்தைகளை மேய்க்கிறவனாக இருந்தான். இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறார்கள். ஆபேல் முதன்மையான காணிக்கையை கொடுக்கிறான். ஆனால் காயின் சில காய்கறிகளை கனிகளையும் தேவனுக்கு காணிக்கையாக படைக்கிறான். இதிலே தேவன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏனென் இதுல 2 காரியங்கள் காணப்படுகிறது. ஒன்று, காயினை தேவன் அங்கீகரிக்கவில்லை. 2வது, அவன் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. முதலாவது, நாம் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும் போது நம்மை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்க வேண்டும். 2வது தான் நீங்கள் படைக்கும் காணிக்கை. உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதை போலதான் உங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும். உங்கள் உள்ளம் சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அதேதான் இந்த வேதத்திலே காணப்படுவது. காயினை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய குணாதிசயங்கள் சரியில்லாத காணப்பட்டதால் தேவன் அவனை அங்கீகரித்திருக்க மாட்டார். அவனுடைய காணிக்கைகளும் அவன் சரியாக கொடுக்காததால் தேவன் அவனை அங்கீகரிக்கவில்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல்படியில் படுத்திருக்கும். அவன் நன்மை செய்யவில்லை என்பதை தேவன் சரியாக அவனிடக்கும் சுட்டி காட்டுகிறார். அவன் நன்மை செய்திருந்தால் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்திருப்பார். இதிலே காயினுடைய தவறு காணப்படுகிறது. இந்த காயினுக்கு எரிச்சல் உண்டாகிறது. இந்த எரிச்சல் கோபமாக மாறி என்ன செய்கிறது என்றால் அவன் அவனுடைய தம்பியை கொலை செய்து விடுகிறான். இது கோபமானது ஒரு கொலைக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. அவன் தன்னுடைய தம்பியை இழந்து விடுகிறான். எதன் நிமித்தமாக என்றால் கோபத்து நிமித்தமாக. அதனால்தான் வேதம் கோபம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த கோபத்தின் விளைவாக பாவம் அவருடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. அது கொலை செய்வதற்கு ஏதுவாக நடத்திவிட்டது. சிலர் பல வேலைகள் செய்யும் தவறான கோபத்தினால் அவர்கள் கொலை கூட செய்து விடுகிறார்கள். இந்த காரியமானது பாவம். இதனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. யாருடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படுமாம் என்று நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். யாருடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் என்றால் மூடனுடைய கோபம் சீக்கிரமாக வெளிப்படுகிறான். அதாவது அவனை மூடனே என்று வேதம் சொல்லுகிறது. ஃபூலிஷ் மேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சீக்கிரமாக கோபப்படுவீர்கள் என்றால் நீங்கள் மூடன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த கோபத்தினால், ஏனென்றால் எதனால் இதை மூடன் என்று சொல்கிறது என்றால் கோபத்தினால் நமக்கு நம்முடைய பிரெயின் சரியாக வேலை செய்யாது. நம்முடைய வார்த்தைகள் சரியாக பயன்படுத்த முடியாது. ஆத்திரத்தில் பேசப்படும் வார்த்தைகள் நாம் யோசித்து பேசியிருக்கவே மாட்டோம். அதன் பிறகு நாம் சொல்வோம், நான் யோசித்து பேசவே இல்லை, ஆனால் என்னுடைய வாயில் இந்த வார்த்தை வந்து விட்டது என்று. பின்பதாக உட்கார்ந்து நாம் யோசித்துக் கொண்டே இருப்போம். நான் கோபத்தினால் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி விட்டேன், இதனால் எனக்கே கஷ்டமாக இருக்கிறது என்று நாம் யோசித்துக் கொண்டே இருப்போம். இதனால் தான் கோபம் கொள்ளக்கூடாது. மேலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும்,
நீங்கள் மற்றவர்களுக்கு பதில் சொல்லும் போது மெதுவான பிரதித்திரமாக சொல்லுங்கள். அது கோபத்தோடு பேசாதிருங்கள். ஒரு மனிதன் கோபத்தோடு இருந்தால் கூட நீங்கள் பேசும் வார்த்தைகள் சரியானதாக இருந்தால், அதாவது நீங்கள் மெதுவாக பிரதித்திரம் கொடுப்பவர்களாக இருந்தால் அந்த உக்கிரகத்தை மாற்றி விடுமோம். கடும் சொற்கள் கோபத்தை எழுப்புமாம். நீங்கள் பேசக்கூடிய கடுமையான சொற்கள் மற்றவர்களுக்கு கோபத்தை எழுப்பிவிடும். இந்த கோபத்தினால் பல விளைவுகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். குடும்ப உறவுகளை இழந்திருப்பீர்கள். நல்ல ஒரு வேலையை இழந்திருப்பீர்கள். நல்ல ஒரு வேலை செய்கிற நபரை நீங்கள் வேலையிலிருந்து தூக்கி இருப்பீர்கள். அதன் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இப்படியாக மற்றவர்களுக்கு நீங்கள் துரோகத்தை செய்திருக்கலாம். இந்த கோபத்தின் விளைவாக மற்றவருடைய வாழ்க்கை நலனில் நீங்கள் இந்த கோபத்தின் விளைவாக அவருடைய நலனை வீணடித்திருக்கலாம். இப்படி பல காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த கோபத்தை மாற்றுவது எப்படி? இந்த கோபத்தினால் உங்களுக்கு உடல்நிலையும் பாதிக்கப்படுகிறது. இந்த கோபம் கொள்வதனால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. சிலருக்கு இதன் மூலமாக பிபி வருகிறது. இந்த பிபி போன்ற காரியங்களும் கோபத்தினால் வருகிறது ஒன்று. இது உங்களையும் பாதிக்கிறது, மற்றவர்களையும் பாதிக்கிறது. இந்த கோபத்தை விட்டு விடுவது மிக மிக நல்லது. நீங்கள் கோபம் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் என்னிடம் சொன்னார், நான் கோபம் வரும்போது அதிகமாக பைபிள் வசனங்களை வாசிப்பேன் என்று. நீங்கள் அதிகமாக கோபம் கொள்பவராக இருந்தால் நீங்கள் பைபிள் வசனங்களை அதிகமாக வாசியுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய கோபம் தணிக்கப்படும். இல்லை என்றால் இரண்டாவது காரியம் நீங்கள் செய்யலாம். அதிகமாக ஆண்டோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கோபத்தை என்னை விட்டு மாற்றி போடுங்கள். இந்த கோபமாகிய ஜென்ம சுவாபம் என்னிடத்தில் காணப்படுவது. இந்த கோபத்தை என்னிடத்தில் மாற்றி போடுங்கள் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கோபம் வரும்போது வேற ஒன்று நீங்கள் செய்யலாம். அமைதியாக உட்கார்ந்து விடுங்கள். அமைதியாக உட்கார்ந்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த அமைதியாக இருந்து விடுங்கள். அந்த கோபத்தினால் பேசக்கூடிய வார்த்தைகள் அதனால் தணிக்கப்படும். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து விட்டு மற்றவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை அவர்களிடம் போய் நீங்கள் இந்த தவறை செய்தீர்கள் என்று நீங்கள் கடும் சொற்களை பயன்படுத்தாமல் நீங்கள் நார்மலாக தணிந்து பேசலாம். அவர்களிடம் நீங்கள் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி அதை நீங்கள் திருத்தலாம். அந்த கோபத்தின் விளைவாக கடும் சொற்களை நீங்கள் பயன்படுத்தாமல் இதை நீங்கள் தவிர்க்க முடியும், நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தால். அடுத்ததாக கோபம் வரும்போது நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். அந்த கொஞ்ச நேரம் போய் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். வேலையில ஒரு டென்ஷன் இருந்தா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க போகலாம். ஆனால் நீங்கள் கோபம் வரும்போது காஃபி டீ கண்டிப்பாக நீங்கள் அருந்தவே கூடாது. காஃபி டீயில் உள்ள கஃபின் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் என்ன செய்யும் என்றால் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலங்களை இரிட்டேட் செய்வதனால் கோபம் அதிகமாக வரும். இந்த கோபம் தனியாது இந்த காஃபி டீ அருந்துவதால். பலரிடம் இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது. ஒரு கோபம் வந்து விட்டால் உடனே காஃபி டீ அருந்த போவார்கள். இல்லை என்றால் சிலருக்கு காணப்படுறது ஸ்மோக்கிங். இந்த கோபம் வந்து விட்டால் ஸ்மோக் பண்ண போகிறார்கள். ஆண்டவர் இதை கடுமையாக கண்டிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆலயமானது தேவன் தங்கி இருக்கிறது. இந்த சரீரத்தில் தேவன் தங்கி இருக்கிறார். இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஒருவனும் கெடுக்க கூடாது என்று சொல்லுகிறார். அதனால் ஸ்மோக்கிங் செய்வது கண்டிப்பாக தவறு. ஆனால் சிலர் சொல்லுவார்கள், கோபம் வந்தால் மட்டும்தான் நான் ஸ்மோக் பண்றேன், மற்ற நேரத்தில் நான் செய்வது இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்மோக் பண்ணும்போது இதுல காணப்படுற நிக்கோட்டின் என்கிற ஒரு பொருளானது கோபத்தை அதிகமாக ஏற்படுத்துமே தவிர அது தணிக்காது. இந்த ஸ்மோக்கிங் பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறு. அதுவும் அதனால் பல விளைவுகளும் உடல் நலத்துக்கு கேடுதல் உண்டாக்குறது. அதனால் அதையும் செய்யக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோபத்தை விட்டு விடுவதற்காக இயேசுவிடம் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இந்த காரியத்துக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றிருந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. இந்த கோபம் முற்றிலுமாய் முழுவதுமாய் எங்களை விட்டு மாறும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கோபத்தினால் பல காரியங்களை இழந்து விட்டோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை மன்னிக்கும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கோபத்தினால் நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்தினால் எங்களை மன்னியும் தகப்பனே. கோபத்தினால் நாங்கள் பாவம் செய்த காரியத்தை எங்களுக்கு மன்னிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த கோபத்தை கர்த்தாவே நாங்கள் சிலுவையில் அறைகிறோம் தகப்பனே. எசப்பா, எசப்பா, இந்த கோபம் எங்களை விட்டு முற்றிலும் மாறும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
தகப்பனே. சாந்த குணத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. மோசையை போல எங்களுக்கு சாந்த குணத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீடிய பொறுமையை தரும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்பும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கோபத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. எசப்பா, எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து விட்டதற்காக எமக்கு நன்றி. நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இந்த கோபத்தை விட்டு விலகி கர்த்தாவே வாழ எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.